என் பேர் மகாலட்சுமி. நான் சிறுமாங்காடு ஊராட்சியில் வசிச்சுட்டு வரேன். எங்களுக்கு வந்து மகளிர் உரிமை திட்டத்துலேருந்து 1000 ரூபாய் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்ச நாள் வராமல் இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா எனக்கு அந்த 1000 ரூபாய் வர ஆரம்பிச்சிது. அந்த 1000 ரூபாய் வந்தது வந்து எங்கள் ஃபேமிலியிலன்னு பார்த்திங்கன்னா நான் காய்கறி வாங்குறதுக்கு, மருந்து வாங்குறதுக்கு எனக்கு பெரிய அளவில் அது யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போனாலும் இப்போது வெளில போகும்போதெல்லாம் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து தான் அதுக்கு மேலே தான் போவோம். இப்போ வந்து இலவச பேருந்து விட்டுருக்கிறதுனால முதல்வர் திட்டத்தில் அந்த பேருந்தில் நாங்கள் போகிறதுனால எங்களுக்கு அந்த பஸ் செலவும் எங்களுக்கு இல்லாதனால இப்போ அது எங்கள் பொருளாதாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அப்புறம் என்னுடைய சொந்தக்கார பசங்க, என் தம்பிலாம் பார்த்திங்கன்னா காலேஜில் படிக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த கல்வி உரிமை தொகை கொடுத்துருக்காரு சார். ஸோ அது வந்து அவங்களுக்கு அது பெரிய அளவில் யூஸ் ஆகுது. அவங்க அது மூலமா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. அதனால் நாங்கள் முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பட்டா இல்லாமல் இருந்தாங்க. நிறைய பேர் பட்டா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அந்த முதல்வர் ஸ்கீமில் அப்ளை பண்ணோடனே உள்ள நிறைய பேருக்கு இலவசமாகவே பட்டா கொடுத்தாங்க. அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய யூஸாக இருந்தது. அதேமாதிரி எங்கள் சிறுமாங்காடு ஊராட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஊராட்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சாலைகளும் நல்லா தரமாக போட்டிருப்பாங்க. 2 சைடும் ட்ரைனேஜ் இருக்கும். எங்கேயுமே வந்து இந்த கழிவு நீர் வந்து வெளியில் இருக்கிறதோ நிற்கிறதோ தேங்குறதோ அது மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஒரு அங்கன்வாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ தூய்மையாக வச்சுருப்பாங்க. அப்பப்போ அதை வந்து பழுது பார்த்து அது எப்பவுமே நல்ல நடைமுறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க, காரியமேடை கட்டியிருக்காங்க. அதே மாதிரி குளம் பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் அப்படி அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா குளத்தையுமே தூர்வாரி இருக்காங்க. தூர்வாரி எல்லா குளமும் ரிவர்ட்மெண்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக கல் ஒட்டி நல்ல எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் நல்லா பயன்படுற வகையில் அந்த குளம் இருக்கும். விநாயகர் கோயில் குளம்னு ஒன்று இருக்கும். அதை நல்லா ஃபுல்லாக ஃபேவர் பிளாக்லாம் போட்டு காம்பவுண்ட் வால் போட்டு வாக்கிங் போகிற மாதிரி ஒரு பார்க் இருக்கிற சிட்டிலலாம் நம்ம அந்த பார்க்கு பார்க்க முடியும். அது மாதிரி சிறுமாங்காட்டில் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. பள்ளி வளாகமும் எப்போவுமே தூய்மையாக இருக்கும். எங்கள் ஊர் எப்போவுமே தூய்மையாகவே இருக்கும், தூய்மையாகவே வச்சுட்ருக்காங்க. அதுக்கு நாங்கள் இந்த ஆட்சியில் இருக்க முதல்வரையாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம்.